அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி வசௌபி அல் ஃபைஸின் இப்ரத்துல்லா அம்மாபாத். நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமலான் மாதத்தில் செய்த அமல்களை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. நாம் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹு தாலா கண்டிப்பாக பதில் அளிப்பானாக. இன்னும் 2 உலகிலும் அல்லாஹு தாலா நமக்கு வெற்றி தருவானாக. ஆமீன். இந்த வீடியோவில் நான் உங்களிடம் கற்றுத்தருவது நமது பல தேவைகளும் மிக எளிதாக பூர்த்தியாகி கிடைக்கக்கூடிய ஒரு வழியை பற்றி தான். நாம் ஒவ்வொருவருடைய மனதில் விதவிதமான ஆசைகளும் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் உண்டு. ஒவ்வொரு மனிதனும் அதெல்லாம் ஒன்று சீக்கிரம் நிறைவேறி கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுவது கூட. ஆனால் தாராளம் பேருக்கும் அந்த ஒரு ஆசைகள் எல்லாம் வருடங்கள் முன்னதாகவே மனதில் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே இனி வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி அதையெல்லாம் மனதில் இருந்து அவங்க எடுத்து களைந்த ஒரு ஆசைகளாக இருக்கும். ஒவ்வொரு மனிதருடைய ஆசைகளும் தேவைகளும் விதவிதமானதாக இருக்கும். இதை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி பார்த்தாலும் நமது அன்றாட வாழ்க்கையில் கோடிக்கணக்கான ஆசைகள் வரிசையாக இருக்கிறது. சில சமயங்களிலெல்லாம் அந்த ஆசைகள் சீக்கிரம் நடந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஆர்வமாக இருக்கும். சில நேரங்களில் தோன்றும் எப்போவாவது அந்த ஆசை இறைவன் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று இருக்கும். எப்படி பார்த்தாலும் நாம் தேடக்கூடிய விஷயத்தை எல்லாம் நாம் அடைகிறோமா? உங்களது ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகிறதா? சில நேரங்களில் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும்னு ஒரு மாணவனுடைய ஆசையாக இருக்கும். சில நேரங்களில் தான் செய்யக்கூடிய வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும்னு ஒரு வியாபாரியுடைய ஆசையாக இருக்கும். நோயால் பாதிக்கப்பட்டவனுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஆசைகள் எதுவாகவுமே இருக்கலாம். அது நிறைவேற்றும் வல்லமை படைத்தவன், மிகவும் கருணையுடையவன் அல்லாஹ் ஒருவனே. சிலருடைய ஆசைகள் நல்ல ஒரு சாலிகான துணையை கல்யாணம் பண்ணி அதில் நல்ல குழந்தைகளை பெற்று யார் முன்னாடியும் தலையை குனிக்காமல் கையை நீட்டாமல் நல்ல அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் உள்ள வாழ்வதற்கு தேவையான நல்ல சம்பளம் வருமானம் உள்ள ஒரு வேலை அல்லது ஒரு பிஸ்னஸ்ஸு, இன்னும் நல்ல வசதி உள்ள ரோடு உள்ள அழகான ஒரு வீடு, அவர்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வசதி உள்ள ஒரு வாகனம், இது எல்லாமே ஆசைப்படாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே தாராளமானவிருக்கும் ஒரு பெரிய ஒரு கனவாக மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் நல்ல சந்தோஷம் உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆசைப்படுவது தான் எல்லாருமே. இதையெல்லாம் அதிகமாக யோசித்து அதிகமாக கவலைப்படுவது ஆண்களை விட பெண்கள் தான். இந்த விஷயங்களை எல்லாம் பலரும் ஆசைப்பட்டாலும் அது எல்லாருக்கும் நிறைவேறி கிடைப்பதில்லை. ஏனென்றால் அல்லாஹு தாலாவுடைய ஒரு கலா வேண்டும். இறைவன் நினைத்தால் மட்டுமே நமது அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறி கிடைக்கும். நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள், நாம் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நமது வாழ்க்கையில் நமக்கு விதிக்கவில்லை என்றாலும் நமது துஆ மூலம் அதனை நாம் நிறைவேற்றி எடுக்கலாம். எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தாலாவிடம் நமக்கு மனம் திறந்து பேசலாம். அவனிடம் கேட்கும் போது நமது பல தேவைகளும் நமக்கு நிறைவேறி கிடைக்கும். இன்னைக்கு நிறைய உம்மாவும் வாப்பாவும் சகோதர சகோதரிகளும் சின்ன குழந்தைகள் கூட ரொம்ப கஷ்டப்படுகின்ற ஒரு விஷயம்தான் கடுமையான நோய் என்பது. இந்த நோய்களால் அவங்க ரொம்ப கஷ்டத்தையும் ரொம்ப வேதனையும் வலிகளையும் அனுபவித்து வாழ்க்கையில ஏக்கத்தோடு வாழ்க்கையை வெறுத்து மனம் விரக்தி அடைந்து வாழக்கூடிய தாராளம் பேருண்டு. இவர்களெல்லாம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனிடமிருந்து வரும் சோதனை அவனின் நெருக்கத்திற்கு அடையாளமாகும். இறைவன் தரும் நோய் நொடிகள் பாவங்களை களைவதற்காகவும் மறுமையில நமது அந்தஸ்தை அதிகப்படுத்துவதற்காகவும் இருக்கும். எந்த ஒரு பாவமும் இல்லாமல் இறைவனை நம்ம சந்திக்க சுவனத்தின் படித்தரங்களை பெற நோயை ஏற்படுத்துகின்றான். அதனால் அல்லாஹ் சோதிக்கிறான். நம் சமூகம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். யாரையுமே பார்த்து இவர் செய்த பாவங்களுக்கு தான் இப்படி இறைவன் கொடுத்து விட்டான் அப்படின்னு நீங்க யாரையும் பார்த்து பேசி விடாதீங்க. பேசக்கூடியவங்க புரிந்து கொள்ளுங்க, அவருக்கு வந்த நோயை விட பல முசீபத்தை தன் மீது தானே இறக்கிக் கொள்கிறார் என்பதே தான் உண்மை. இவர்களுடைய மிக பெரிய ஒரு கனவாக இருக்கும் அந்த நோயெல்லாம் ஒன்று விலகி சந்தோஷமும் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கி அதை கொண்டு சிரமப்படக்கூடியவங்க தாராளம் பேருண்டு. கல்யாணம் என்கிற ஒன்று ரெடியாகாமல் வருடங்களாக வீட்டிற்குள்ளே முடங்கி வீடை விட்டு வெளியே வர முடியாமல் ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களுடைய மிக பெரிய ஒரு கனவாக இருக்கும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பது. ஏன் அவங்க வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட சகோதர சகோதரிகள் வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் முதல் கேள்வி, ஏதாவது வரன் உனக்கு ரெடியாச்சா, இன்னும் கல்யாணம் ஆகவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விகளை எல்லாம் அவர்கள் கேட்க முடியாமல் வீட்டிற்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க. அதேபோல் கல்யாணமாகி பல வருடம் ஆகியும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறவங்க, சிரமப்படுகிற தாராள சகோதர சகோதரிகள் உண்டு. இவர்களுக்கும் நான் முதல்ல சொன்னது போல கல்யாணமாகி பல வருடம் ஆகியும் ஒரு குழந்தை இல்லாத காரணத்தால் வீட்டிற்குள்ளேயே இருப்பாங்க. வெளியே செல்வதற்கு ரொம்ப தயக்கமும் ரொம்ப வேதனையுமாக இருக்கும்.
குழந்தை பாக்கியங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு அருளாகும். அனைவருக்கும் இது கிடைத்து விடுவதில்லை. அல்லாஹ் தான் நாடியோர்களுக்கு மட்டும்தான் இதை வழங்குகிறான். இந்த குழந்தை பாக்கியத்திற்கு வேண்டி நபி ஜக்காரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிக துஆ செய்ததுண்டு. இந்த மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் வெளியே செல்லும் போது அடுத்தவர்களுடைய கேள்வி, இத்தனை வருடம் ஆகியும் உனக்கு குழந்தை இல்லையா? உன்னுடைய வயதில் உள்ளவர்கள் 2, 3 குழந்தைகளோடு இருக்கிறாங்க. இப்படி கேட்டு பெரிய அளவில் அவங்களுக்கு வேதனையை கொடுக்கக்கூடியவங்க உண்டு. இப்படி அதிகமாக கேட்பது ஆண்களை விடையும் பெண்கள் தான். சொல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக பெண்கள் இந்த விஷயங்களை அதிகம் கேட்பதுண்டு. இப்படிப்பட்ட வேதனைகளையும் அதிகமாக அனுபவிப்பதும் பெண்கள் தான். ஏன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்கே முதலில் கேட்பது உனக்கு எத்தனை பிள்ளைங்க என்று. இப்படி கேட்டு மனதிற்கு அதிக வேதனை கொடுக்கக்கூடிய கேள்விகளை தான் பெண்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதனால பெண்கள் தான் இந்த விஷயத்தில் அதிக வேதனையை அனுபவித்து வீட்டை விட்டே வெளியே இறங்க முடியாமல் வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு மோமினும் ஒரு விஷயத்தை மனதில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். குழந்தை பெற முடியாதது அவர்களுடைய தவறல்ல. அவர்களிடம் நீங்க கேள்விகள் கேட்டோ அவர்களை வேதனைப்படுத்தியோ எந்த ஒரு காரியமும் இல்லை. அவர்களுடைய மனம் வேதனை அடைய அடைய நீங்கள் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தால் மட்டுமே அவருக்கு குழந்தை பெற்றெடுக்க முடியும். குழந்தை இல்லாதவர்களுடைய கவலை அவர்களுக்கு மட்டுமே தெரிந்தது. அதனால குழந்தை இல்லாதவர்களை பார்த்து எந்த வேதனையான எந்த தேவையில்லாத கேள்விகளையும் நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளால் அவங்களுடைய மனம் வேதனை அடைந்தால் அல்லாஹு தாலா அதற்கு இரட்டிப்பான வேதனையை உங்களுக்கோ அல்லது நமது குடும்பத்திற்கோ தந்து அல்லாஹு தாலா சோதிப்பான். அதனால யாரும் அடுத்தவர்களுடைய குறைகளை கண்டு அவர்களை வேதனை செய்யவோ அல்லது குற்றப்படுத்தவோ அல்லது அவர்களை கேலி செய்யவோ செய்யக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்யும் போது அல்லாஹ்வின் நாட்டத்தை நீங்கள் கேலி செய்கிறீர்கள், அல்லாஹ்வின் நாட்டத்தை நீங்கள் குறை கூறுகிறீர்கள். அப்போ நான் சொல்லி தந்தது இதே போல தாராளமான ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒவ்வொரு மனிதருடைய மனதிலும் இருக்கிறது. சின்ன குழந்தையிலிருந்து வயதாகி நாம் கபருக்குள் செல்லும் வரை நம்முடைய மனதில் ஆசைகளும் திட்டங்களும் வந்து கொண்டே இருக்கும். அது படிக்கக்கூடிய மாணவர்கள்னு பார்த்தா அவர்களுக்கு நல்ல மார்க்கோடி பாஸ் ஆகிறது தான் அவர்களுடைய மிக பெரிய கனவு. இப்படிப்பட்ட நமது மனதில் உள்ள ஹயரான தேவைகளையும் திட்டங்களையும் ஆசைகளையும் நாம் நிறைவேற்றி எடுப்பதற்கு ஒரு எளிதான வழியை இந்த வீடியோல நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இஸ்லாம் நமக்கு தாராளமான வழிகளை கற்று தந்திருக்கிறது. நமது ரசூலுல்லாஹ் தாராளமான திக்ருகளையும் துஆக்களையும் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதுலயும் நான் உங்களுக்கு ஒரு எளிதான வழியை நான் கற்றுத்தருகிறேன். நிறைய பேர் வெற்றி கண்ட அனுபவங்கள், நிறைய பேருக்கு தெரிந்த ரொம்ப அழகான ரொம்ப எளிதான ஒரு சூறா தான். இந்த சூறால ரொம்ப சக்தி இருக்கிறது, அதிக மகத்துவம் இருக்கிறது. இந்த சூறாவை ஓதுவதற்கு குறைந்தது உங்களுக்கு 10 நிமிடம் போதுமானது. இதற்கு வேண்டி அதிக நேரம் உங்களுக்கு செலவிட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் செலவு செய்யக்கூடிய இந்த சின்ன நேரம் உங்களுக்கு பெரிய அளவில் பயன்படக்கூடிய நிமிடங்களாக இருக்கிறது. இந்த சூறாவை எல்லா நாட்களும் வழக்கமாக்கக்கூடிய அந்த அடியானுக்கு தரித்திரம் என்பது ஏற்படாது. கடன் என்பது விலகி செல்லும். வருமானத்தில் பெரிய ஒரு உயர்வு கிடைக்கும். இன்னும் அவர்கள் எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அதிலெல்லாம் வெற்றியை கொண்டு தரக்கூடிய சூறா. கண் திருஷ்டியிலிருந்து செய்வினையிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் இந்த சூறா வழக்கமாக்கக்கூடிய அந்த அடியானை அல்லாஹு தாலா பாதுகாத்துக் கொள்வான். ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். ஷைத்தான் நம் பக்கத்தில் கூட வரமாட்டான். இந்த சூறாவை எல்லா நாட்களும் வழக்கமாக்கக்கூடிய அந்த வீட்டில் சந்தோஷமும் ஒற்றுமையும் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு பொக்கிஷமான சூறா இது. மனதில் உள்ள டென்ஷன் எல்லாம் விலகி செல்லும். அதனாலேயே நமது முகத்தில் ஒரு பொலிவு ஏற்பட தொடங்கும். இன்னும் கடுமையான சிறிய பெரிய அனைத்து நோய்களிலிருந்தும் அல்லாஹு தாலா அந்த அடியானை பாதுகாத்துக் கொள்வான். இனி அந்த சக்தி வாய்ந்த சூறா எதுன்னு தெரிய வேண்டாமா? எல்லாருக்குமே தெரிந்த, நிறைய பேருக்கு மனப்பாடம் ஆன, புனித குர்ஆன்ல அழகை சேர்க்கக்கூடிய 31 தடவை ஒரே ஆயத்து வரக்கூடிய சூறாவான சூரத்துல் அர்-ரஹ்மான். இந்த சூரத்துல் அர்-ரஹ்மான் நாம் எப்படி ஓதி நமது அனைத்து ஹலாலான ஹயரான ஆசைகளை தேவைகளை நிறைவேற்றி எடுக்க நாம் எப்படி ஓத வேண்டும்னு சொல்கிறேன். இந்த சூறாவை ஒவ்வொரு அடியானும் தன்னுடைய தேவைகளை மனதில் நெய்யத்தாக வைத்து கொண்டு 11 தடவை ஓதி அல்லாஹு தாலாவிடம் துவா செய்தால், ஓதிவிட்டு உங்களுடைய மனதில் உள்ள தேவைகளை கேட்டு துவா செய்தால் கண்டிப்பாக நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சூறாவாகும் இது. இதை நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் செய்து வாங்க. அப்படியானால் உங்களுடைய எந்த ஒரு ஹயரான காரியம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு நிறைவேறி கிடைக்கும். எவ்வளவு அதிக வேலை உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த சூறாவை எளிதாக ஓத முடியும். ஏனென்றால் இதில் இந்த ஒரு வசனமே 31 தடவை வருகிறது. அதனால நமக்கு
எளிதாக ஓதி முடிக்கக்கூடிய சூறா இது. சூரா அர்-ரஹ்மானின் சக்தியை தெரிந்த யாரும் இந்த சூறாவை வீண் செய்ய மாட்டாங்க. எல்லா நாட்களும் நீங்க தொடர்ந்து ஓதி வரும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிற்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு துறந்து தருவான். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தை உங்களுக்கே உணர முடியும். இன்னும் ஆகிரத்தில் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். அதனால துனியாவிலும் ஆகிரத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இந்த அழகான இந்த எளிதான சூரா ஆன சூரத்துல் ரஹ்மான் அதிக பலன்களை அதிக நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த சூறாவை 11 தடவை ஓத மறந்து விடாதீங்க. இனி உங்களுடைய ஹயரான ஏதாவது ஒரு தேவை நடந்து கிடைக்கணும்னு நீங்க நியத்து வைத்து ஓதினால் கண்டிப்பாக 7 நாட்கள் தொடர்ந்து ஓதுங்க. இது பலருக்கும் பலன் கிடைத்த ஒரு சூறாவாகும். ரமலான் நம்மை விட்டு செல்லுகிறது. அதற்கு ரமலான் முடியும் முன்பே இதனை தொடங்கி கொள்ளுங்கள். அல்லாவின் கொடைகளை தாராளமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு செல்லுகிறது. அது முடியும் முன்பே இதை தொடங்கி கொள்ளுங்கள். அதிக நன்மைகளையும் அதிக சக்தியும் கொண்ட இந்த சூறாவை ஓதி நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்வானாக. மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.